இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே சந்தா. இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே சந்தா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஒரே நாடு ஒரே சந்தா இது எது இதுக்கு என்ன மத்திய அமைச்சரவை எப்போ ஒப்புதல் கொடுக்குறாங்கன்னா நவம்பர் 25, 2024. நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 6000 கோடி. இதோட திட்ட காலம் பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள், 2025, 26, 27. ஓகே, இந்த திட்டத்தோட பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி இதழ்கள், ஆய்வு வெளியீடுகளை மாணவர்கள் எளிமையாக அணுகும் சூழல், உயர்கல்வி நிறுவனங்கள் மத்திய அரசு நிறுவனங்களின் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துதல். அதுதான் அதோட முக்கியமான இது. அப்ப திட்டத்திற்கான காரணம் என்னன்னா உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஆராய்ச்சிகளுக்காக ஆய்வு இதழ்களை பெரிதும் நம்பியுள்ளனர். சரிங்களா? இப்ப ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்க உயர்கல்வியில பயிலும் போது அவங்களுக்கு ஆராய்ச்சிக்கான இதழ்களை பெரிதும் நம்பி உள்ளாங்க. அதனால அவங்க ஆய்வுகளுக்காக சர்வதேச வெளியீடுகளையே மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலை இருக்குது. அப்போ தற்போது என்ன பண்றாங்கன்னா மத்திய மாநில அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள வெவ்வேறு நூலக கட்டமைப்புகள் மூலமே இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி இதழ்களை பெற்று வருகின்றன. அதாவது மத்திய அரசு நடத்துற வெவ்வேறு நூலக கட்டமைப்புகள் மூலமே இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி இதழ்களை பெறுறாங்க. சரிங்களா? தனித்திருக்கும் ஆய்வு இதழ்களை ஒருங்கிணைக்கும் தளமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது மொத்தமா இருக்கிற எல்லா ஆராய்ச்சி இதழும் ஒரே இது கீழே கொண்டு வர்றதுதான் இந்த திட்டத்தோட மெயின் ரீசன். ஓகே, இந்த திட்டத்திற்கான வலைதளம் பல்கலைக்கழக மானிய குழு, சரிங்களா, யுஜிசியின் கீழ் உள்ள தன்னாட்சி அமைப்பான தகவல் நூலக வலைப்பின்னல் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. அப்ப நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ஒரே நாடு ஒரே சந்தாவோட வலைதளம் யாருக்கு கீழே நிர்வகிக்கப்படுகிறது? பல்கலைக்கழகோட மானிய குழுவின் கீழ் உள்ள தகவல் நூலக வலைப்பின்னல் அவங்களோட மூலமா என்ன பண்றாங்க? நிர்வகிக்கப்படுகிறது. ஓகே, மத்திய அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இத்தளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்போ இதை யார் யார் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி ஒரு இது விடுறாங்க. அடுத்து, சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த 30 பத்திரிகை வெளியீட்டாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அப்போ இதான் முக்கியம். நமக்கு இப்ப வர வர என்ன பண்றாங்கன்னா எக்ஸாம்ல ரொம்ப சிம்பிளா கேட்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா படிக்கும்போது இதெல்லாம் கொஸ்டினா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அந்த மாதிரிதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த எத்தனை பத்திரிகை வெளியீட்டாளர்கள் இந்த ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்னது? 30 பத்திரிகை வெளியீட்டாளர்கள். அடுத்து, ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. உலக அளவில் ஆராய்ச்சி இதழ்கள் வெளியிடும் நாடுகள் பட்டியலில் 2022 இந்தியா எத்தனாவது இடம் பாத்தீங்கன்னா 3வது இடம். ஓகேங்களா? அப்ப ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடுவதில் 2022 அறிக்கை 22 படி இந்தியாவோட இடம் எத்தனைன்னு காட்டீங்கன்னா 3வது இடம். அப்போ ஒரே நாடு ஒரே சந்தா அதுக்கு மத்திய அமைச்சரை எப்போ ஒப்புதல் கொடுக்குன்னா நவம்பர் 25, 2024. திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6000 கோடி. திட்ட காலம்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள். சரிங்களா? இப்ப இதெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, அப்புறம் குரூப் 4. இப்ப இதுல நிறைய, அதுவும் குரூப் 1, குரூப் 2ல நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 லைன் கொடுத்து அதுல எந்த லைன் கரெக்டான வரி, எது தவறான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். இதுக்கு ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்திற்கு அவங்க 5000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பு. எவ்வளவு? 6000 கோடி. இந்த திட்டம் 5 ஆண்டுகளாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்னது? தப்பு. 3 ஆண்டுகள். சரிங்களா? 25, 26, 27. ஓகே, அப்புறம் இதனால திட்டத்தின் என்ன பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி இதழ் ஆய்வு வெளியீடுகளை மாணவர்கள் எளிமையாக அணுகும் சூழல். அப்புறம் திட்டத்திற்கான காரணம் பாத்தீங்கன்னா உயர்கல்வி மாணவர்கள் ஆராய்ச்சி இதழ்கள் ஆய்வு இதழ்களை பெரிதும் நம்பியுள்ளனர். ஆய்வுகளுக்கு அவங்க சர்வதேச வெளியீடுகளை நம்பியுள்ளனர். சரிங்களா? அப்புறம் தற்போது மத்திய மாநில அமைச்சர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள வெவ்வேறு நூலக கூட்டமைப்புகள் மூலமே இப்போ நம்ம உயர்கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி இதழ்களை பெற்று வருகின்றன. அடுத்து, ஒவ்வொரு இடத்துலயும் தனித்திருக்கும் ஆய்வு இதழ்களை ஒருங்கிணைக்கும் தளமாக தான் இது செயல்படுது. இது யுஜிசியோட தன்னாட்சி அமைப்பான தகவல் நூலக வலைப்பின்னல் மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது. சரிங்களா? இதுல சர்வதேச முக்கியத்துவம் எத்தனை பத்திரிகை வெளியீட்டாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளான்னு கேட்டாங்கன்னா 30 பத்திரிகை வெளியீட்டாளர்கள்.
உலக அளவுல வந்து ஆராய்ச்சி இதழ்கள் வெளியிடும் நாடுகள் பட்டியல் 2022 இந்தியாவோட இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3வது இடம். இந்தியாவின் இடம் 3ஆம் இடம்.